ஹாய், பார்ட் 1ஓட கண்டினியூ பார்ட் 2. இதில் வந்து வஉசி, சுப்பிரமணிய சிவா, பாரதியார் பற்றி பார்க்கலாம். வஉசி யார்? செக்கிழுத்த செம்மல் தெரியும் உங்களுக்கு. கப்பலோட்டிய தமிழன். 1906 அக்டோபர் 16 வந்து என்ன பண்ணியிருப்பார்? சுதேசி நாவாய் சங்கன்கிற ஒரு கப்பலை வாங்கி காளியா லாவோன்கிற 2 கப்பல்களை வாங்கியிருப்பார். தூத்துக்குடிக்கும் கொழும்புக்கும் இடையில் அதாவது அந்த கப்பலை ஓட்டியிருப்பாங்க. அடுத்து வந்து இவர் பிறந்தது பார்த்திங்கன்னா ஒட்டப்பிடாரம், செப்டம்பர் 5, 1772. முக்கியமான பாயிண்ட் பாருங்கள். சுதேசி தர்ம சங்க நெசவாளிகள் சங்கம், சுதேசி கூட்டுறவு அங்காடிகளில் இதை ரெண்டையுமே இவர் தான் தோற்றுவிச்சிருக்காரு. இந்த பாயிண்ட் வந்து யூனிக்காக இருக்குது, இங்கே தான் இருக்குது. அடுத்து இவர் வந்து அரசியலில் ஈடுபடுறதுக்கான காரணம் என்னென்னா வங்காள பிரிவினை. அந்த வங்காள பிரிவினை அப்போ தான் இவர் வந்து அரசியலில் ஈடுபடணுங்கிற முடிவுக்கு வந்திருப்பார். அடுத்து தூத்துக்குடி அருகில் வந்து பவள ஆலை வேலை நிறுத்தம் நடந்திருக்கும். அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு அவங்களுக்கு தேவையானதை வந்து பெற்றுக் கொடுத்துருப்பாரு. அடுத்து சுப்பிரமணிய சிவா. இவரோட பிறப்பு வந்து திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு கிராமத்தில் சிறையில் இருக்கும்போது தொழுநோயால் பாதிக்கப்பட்டிருப்பார். ஸோ இதனால் சேலம் சிறைக்கு மாற்றப்பட்டார். அப்புறம் அவர் காலமானது. பாரதியார் பாருங்கள், பாரதியார் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் இங்கே உள்ள பாயிண்ட்ஸை பார்த்துக்கணும். மதுரையில் தமிழாசிரியராக 1904 இருக்கார். 1907 இந்தியா பத்திரிகையோட ஆசிரியரானார். அப்புறம் பாலபாரதம் ஆங்கில பத்திரிகை இவரோட தான். 1908 சென்னையில் சுயராஜ்ய நாளை கொண்டாடுறாரு. அடுத்து 1908 வஉசிக்கு எதிராக ஆங்கிலேயர்கள் ஒரு வழக்கு இது பண்ணியிருப்பாங்க. அதுக்கு வந்து இவர் சாட்சி வழங்கியிருப்பார் வஉசிக்கு ஆதரவாக. ஸோ இவரை கைது செய்யணும்னு சொல்லிட்டு 1910 அப்போ தான் வந்து பாரதியார் வந்து புதுச்சேரிக்கு இங்கேருந்து போயிருப்பார். அடுத்து 1918 கைது செஞ்சுருவாங்க. செப்டம்பர் 11, 1921 காலமானார். ஓகே, தேங்க்யூ.